டெய்லி 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 ஓ கிளாக்கே ஆர்டர் பஞ்ச் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். என்ட்ரி எடுக்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது அதில் கிடைக்கிற அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை பொறுத்து நமக்கு எக்ஸிட் வந்து கொடுக்கும். ஸோ இது எப்படி நடக்குது, எப்படி என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது, ஸோ அதை ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றின பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஆல்கோ ஓப்பன் ஆகுது. ஸோ எப்போயுமே ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட்டு நம்ம இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்து டெலிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நம்ம டெலிட்டில் போய் ஆல் கொடுக்கணும். ஸோ இப்போ ஆல்கோ லோட் ஆகிட்டுருக்கு. எப்போயுமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ டெலிட்டில் ஆல் கொடுத்துக்கிறோம். ஸோ டேட்டா டெலிட் ஆயிரும். டேட்டா ஃபீல்டில் இருக்க ஓல்டு டேட்டாவையும் டெலிட் கொடுத்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளையண்ட் ஏபிஐயில் போய் ஜென்ரேட் கொடுக்குறோம். இப்போ நமக்கு லிங்க் ஆயிடுச்சு. ஆல்கோவோட ப்ரோக்கர் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு. டேட்டா ஃபீல்டில் போயிட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ சார்ட் ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு லைவ் ஃபீடை ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் தான். ஸோ இப்போ நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், தேதி வந்து 27ஆம் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ மார்ச் 27 பேங்க் நிஃப்டி 27 மார்ச் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதை நம்ம ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பேக் ஃபீல் கொடுத்துக்கிறோம். பேக் ஃபீல் கொடுத்தோன்னே நமக்கு சார்ட்டுக்கு போகிறோம். ஸோ டேட்டா லோட் ஆயிருக்கு. 48,625 கடைசியாக ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் 48,625. அதனால் 48,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் டெய்லி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம். ஒரே மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள் தான். 48,600 சீன் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து சியை வந்து பீன்னு சொல்லி மாற்றிட்டு கொடுத்துட்றோம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் போர்ட்ஃபோலியோவில். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பேக் ஃபீல் கொடுக்குறோம். பேக் ஃபீல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நியூ காலம் ஓப்பன் பண்ணி அதில் கால் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணது 48,600 அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம நேராக ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சிஏபின்னு சொல்லி மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை லாட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம டிஃபால்ட்டாக ஒரு லாட் இருக்கும், அதை நம்ம 20ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டாண்டர்டாக 20 தான் டெய்லி பண்ணுறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட்டில் கிளிக் கொடுக்குறோம். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். லிங்க் ஆகுதா, ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்டிபி லோட் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகி லிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் செட் பண்ணுறோம். 10,000 rupees நாங்கள் டார்கெட் வைக்கிறோம். வச்சாச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி எடுத்தோன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ 2,000 வரைக்கும் லாஸ் போயிருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஜம்ப் நம்ம பேசிகிட்டு இருக்க செகண்ட்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான மொமெண்டம் 5 செகண்ட்லேயே 8,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னமும் மார்க்கெட் ஸ்பீடாக ஓகே 10,920 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ரொம்ப குயிக்கான மார்க்கெட், ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. நமக்கு ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் ட்ரேடிங் தான். ஸோ 15 செகண்டில் நமக்கு பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் ஆட்டோ ட்ரேட் இன்றைக்கி எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ டெய்லி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக லைவ் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 ஓ கிளாக்கே நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இதோட என்கொயரிக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, என்கொயரி இருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு 35,000 இருந்தால் ஒரு லாட் ட்ரேட் பண்ணலாம். 1 லாட் ட்ரேடிங்கும் பாசிபிள் தான். ஸோ என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.